அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இப்பல்ஸ். வெல்வர் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 11th ஹிஸ்டரி நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். 11th ஹிஸ்டரியில 18th லெசன். இதுக்கு முன்னாடி வீடியோல செகண்ட் மைசூர் வார் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் மைசூர் வார்ல கடைசியில என்ன நம்ம முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மங்களூர் உடன்படிக்கை ஒன்று நடந்திருக்கும். எப்போ அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1784 மங்களூர் உடன்படிக்கை பிரகாரம் திப்பு சுல்தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரு அமைதி உடன்படிக்கை கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா திப்புவால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. இவங்க எல்லா சைட்ல இருந்தும் அவங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணிட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணிருப்பாரு, நாங்க என்னென்ன ஜெயிச்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப தேர்ட் மைசூர் போர். தேர்ட் மைசூர் போர் எதுக்காக நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோல தேர்ட் மைசூர் வரும், ஃபோர்த் மைசூர் வரும், ரெண்டுமே வந்து ஒட்டுக்கா நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ தேர்ட் மைசூர் போர் எப்ப நடக்குது அப்படின்னா 1790-92 நடக்குது. சோ இந்த டைம்ல, அதாவது 1790 இருந்து 92 வரைக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இப்ப யார் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காரன் வாலிஸ். காரன் வாலிஸ் தான் வந்து கவர்னர் ஜெனரலா பொறுப்பேற்கிறாரு. ஆல்ரெடி திப்பு சுல்தானுடைய பிரச்சனைகள் மூலமா பிரிட்டிஷர்ஸ் எல்லாத்துக்குமே திப்பு மேல ஒரு வெறுப்பு தான் இருக்கு. சோ இவர் என்ன பண்ணாலும் அவர் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியிலே இருக்கிறாங்க. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே சரி, அவருடைய அமைதி உடன்படிக்கையிலுமே வந்து இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு இஷ்டமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களுடைய ஹைதர் அலியோட போராட்டம் நடக்கிற முதல் மைசூர் போர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் கிட்ட அமைதி உடன்படிக்கை ஏற்கிறதுக்கு ஹைதர் அலிக்கு இஷ்டம் இருந்திருக்காது. ஆனா வேற வழியே இல்லாம மராத்தியர்களோட பிரச்சனை மூலியமா ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்திருப்பாரு. செகண்ட் மைசூர் வார்ல ஹைதர் அலி இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் எல்லா பக்கம் இருந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே பிரிட்டிஷருக்கு சாதகமா போகுது. அதனால திப்பு சுல்தான் வந்து கார்னர் பண்றாங்க. அதனால இவர் ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வராரு. இப்ப தேர்ட் மைசூர் வார்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் காரன் வாலிஸ் எடுக்கிறாங்க, திப்பு சுல்தானுக்கு வந்து அப்போஸ் பண்ணி நிக்கிறாங்க. சோ இந்த மீன்வேல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மராத்தியர்களோடையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. சோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்ப அங்க ஆங்கிலேய மராத்திய போர் ஒண்ணு நடந்திருக்கும். சோ இந்த மராத்திய போர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சால்பி உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சால்பி உடன்படிக்கை மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அகைன் பிரிட்டிஷர் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நிசாம்க்கு என்ன சொன்னாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், ஏன்னா அப்ப இவங்க தோத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய கைப்பற்றின பகுதிகள் திருப்பி நம்ம கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நிசாம் கிட்ட சொன்னாங்க. சோ அது வந்து அவங்க காப்பாத்தல. ஹைதர் அலி கிட்டையும் அகைன் அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஹைதர் அலி கிட்டையும் அவங்க வந்து மராத்தியர்களோட படையெடுப்பின் மூலியமா இவங்க வந்து சப்போர்ட் பண்ணல. அதனாலதான் செகண்ட் மைசூர் வார் திருப்பி அகைன் ஹைதர் அலி வந்து பிரிட்டிஷர்ஸ் கூட நடத்திருப்பாங்க, கர்நாடக பகுதிகள் நடத்திருப்பாங்க. ரைட்? சோ இதை வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் செய்யறாங்க. சால்பி உடன்படிக்கை மூலமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மராத்தியர்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், சோ ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்துக்கலாம், இது மூலியமா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதனால மராத்தியர்கள், ஆனா நம்மள ரொம்ப விசுவாசமானவங்க தானே, அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. ஆனா நம்ம ரொம்ப விசுவாசமா நடந்துக்கும், சொன்ன வார்த்தையை பயங்கரமா காப்பாத்துவோம். அப்படி மராத்தியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மராத்தியர்களுக்கும் ஹைதர் அலிக்கும் ஆகாது. ஹைதர் அலியோட ஒரு பிரச்சனையா இருக்கா, சோ நிசாம் அலிக்கும் ஹைதர் அலிக்கும் ஆகாது. இப்ப இவங்க 3 பேர் ஒரு கூட்டணிக்கு வராங்க, ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஆகாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அலைஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்ப யார் யார் இருக்காங்க, மராத்தியர்கள் இருக்காங்க, நிசாம் இருக்காங்க, ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்ப திப்பு சுல்தானுக்கு அப்போஸ் பண்ணி நிக்கிறாங்க. ஆல்ரெடி திப்பு சுல்தான் வந்து உடஞ்சு போயிட்டாரு, அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்ல, ஹைதர் அலி இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட இஷ்யூஸ்ல மாட்டிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு அமைதி உடன்படிக்கை வருது. அப்ப தேர்ட் கர்நாடிக் வார்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க 3 பேரும் ஒரு கூட்டணியை வச்சு ஆப்போசிட் பண்ணி திப்பு சுல்தானுக்கு நிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவங்களுடைய பகுதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இவங்களுமே ஒரு கூட்டணி ஆயிட்டாங்க. சோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய படைகளையும் சரி, பொருளாதார வளங்களையும் சரி ஆங்கிலேயருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பிரிட்டிஷர்ஸ் ஒரு பயங்கர பெரிய ஒரு சக்தியா வந்து உருவாகி நிக்கிறாங்க இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் மூலியமா. சரிங்களா? இப்போ 1782ல நம்ம அதான் பார்த்தோம், சால்பி உடன்படிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது பிரகாரம் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளூர்ல நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. சோ நம்மளுக்கு எதிராக இருக்கவங்களுமே வந்து ஆங்கிலேயர்களோட கூட்டு சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி செகண்ட் மைசூர் வார்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷருக்கு எல்லாமே சாதகமா நடந்துச்சு. சோ அமெரிக்காவோட ஒரு சுதந்திர உடன்படிக்கையா இருக்கட்டும், இவர் ஹைதர் அலி இறந்ததா இருக்கட்டும், இவங்களுடைய கூட்டணிகள், அதாவது மேங்களூர் படை முற்றுகையா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பாசிபிளா நடந்துருச்சு. இப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யாருமே சப்போர்ட் இல்ல. சோ இவர் என்ன பண்றாரு, பிரெஞ்சோட சப்போர்ட் இவருக்கு வேணும். ஏன், பிரெஞ்சும் பிரிட்டிஷரும் தான் அப்போஸ் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப பிரெஞ்சோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கறதுனால கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம், சோ நம்மளோட இந்தியால இருந்து இந்த பக்கம் கான்ஸ்டான்டினோபிளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ இங்க சவுத் ஆப்பிரிக்கால சோ இங்க வந்து இவங்க சப்போர்ட்க்கு வந்து தூதுக்குழுவை அனுப்புறாங்க. எப்போ அப்படின்னா 1787ல பாரிஸுக்கும் ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாரு.
2 இடம் பாரிஸுமே இவங்களுக்கு அப்போஸ் தானே நிக்குது. அப்போ பிரெஞ்சு கான்ஸ்டான்டினோபிளுக்கும் பாரிஸுக்கும் ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்கள ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்கக்கூடிய ஒரே ரீசன் தான். இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஒரு வயசான ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. ஆனாலுமே எந்த அளவுக்கு இவங்க தூதுக்குழுவை பாத்துக்கிறாங்களோ, அப்ப அங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெஞ்சு அரசர் யார் இருக்காங்க அப்படின்னா 16ஆம் லூயி. ஓகேவா? சோ அவர் என்ன பண்றாரு, இந்த தூதுக்குழுவை பத்திரமா பாத்துக்கிறாரு, அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்றாரு. ஆனா இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அந்த சப்போர்ட் இவங்களுக்கு கொடுக்கல. படை பலத்தை அதிகரிக்கக்கூடிய எந்த உதவியுமே 16ஆம் லூயி மூலியமா, அதாவது லூயி 16, ஓகேங்களா? சோ லூயி 16 கிட்ட இருந்து இவருக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த இஷ்யூவால என்ன பண்றாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானால ஒண்ணுமே செய்ய முடியல. இதுக்கு மீன்வேல் என்ன பண்றாங்க, திப்பு சுல்தானா சும்மா இருந்திருக்கலாமா? அவரும் சும்மா எல்லாம் என்ன பண்றாரு, அவருடைய ரொம்ப ஒரு அவமானமா போகுது, அவருக்கு ரொம்ப ஒரு கோவம் வருது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷரை நேராவே வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரா அப்படிங்கிறது எப்படின்னா, சோ இந்த இடத்துல இப்ப மேங்களூர்ல இருக்காரா, பெங்களூர்ல இருந்து அப்படியே கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளா. சோ இந்த கேரளால யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவிதாங்கூர் இருக்காங்க. சோ திருவிதாங்கூரையும் இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அட் த சேம் டைம் கொடுங்கலூர் அப்படிங்கக்கூடிய இடங்களையுமே வந்து கைப்பற்ற நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே யாரு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷர்ஸோட ஒரு கூட்டு கீழே இருக்கு, அவங்களுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கு. அப்ப திப்பு சுல்தான் செய்யறது வந்து இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, டைரக்டான ஒரு அப்போசிஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படிங்கறத இவங்க எடுத்துக்கிறாங்க. சோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, ஆல்ரெடி திப்பு சுல்தான் மேல பிரிட்டிஷ்க்கு கோவம் இருக்கா, சோ இப்ப இவங்களும் வந்து டைரக்டா வந்து எதிர்க்கிறாங்களா, போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் 3ஆம் மைசூர் போரா உருவாகுது. சரிங்களா? சோ இதுதான் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் ஆகுது. சோ இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, திப்புவோட தளபதி ஒருத்தர் வராரு. சோ யாரு, ஃபசலுல்லா கான் யாரு, ஹைதரோட தளபதி இருக்காரா. சோ அவர் கீழே இருக்கக்கூடிய பிரத்வேட், இவங்களுடைய பிரச்சனை கும்பகோணம் எல்லாத்தையுமே கைப்பற்றிருந்தாங்களா. அந்த மாதிரி திப்பு சுல்தானுக்கும் ஒரு தளபதி இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹுசைன் அலி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கர்னல் ஹார்ட்லி. சோ இந்த ஹார்ட்லி அப்படிங்கிறவரை கள்ளிக்கோட்டையில, திப்போட தளபதி ஹுசைன் அலியை வந்து கள்ளிக்கோட்டையில தோக்கடிக்கிறாங்க. சோ இவரும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, திப்பு சுல்தானையும் தோற்கடிச்சிட்டாங்க, திப்பு சுல்தானோட தளபதியுமே தோற்கடிக்கிறாங்க. சோ யார் இங்க தோற்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்னல் ஹார்ட்லி. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கள்ளிக்கோட்டையில. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட தளபதியும் நீ தோற்கடிச்சிட்ட, உனக்கு இப்போ நம்ம திருப்பி அகைன் வந்து வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை அப்போஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை திப்பு சுல்தான் கைப்பற்றிடுறாரு. திருவண்ணாமலை கைப்பற்றிட்டாங்களா. சோ ஸ்ரீரங்கப்பட்டம், திருவண்ணாமலை இது எல்லாமே ஒரு சைட்ல இருக்கா. சோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க கிட்ட இருந்து, யார்கிட்ட இருந்து, பிரெஞ்சு கிட்ட இருந்து திருப்பியுமே வந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்கறாங்க. ஏன், இவங்களுடைய படைத்தளபதியுமே தோற்கடிச்சிட்டாங்க, அங்கேயுமே வந்து இவங்க சிறைப்பிடிக்கிறாங்க. சோ இந்த ரீசனால என்ன ஆகுதுன்னா, இவருக்கு எந்த இடத்துலயுமே வந்து சப்போர்ட் இல்லாம அகைன் பிரெஞ்சோட சப்போர்ட் கேட்கறாங்க. சோ கான்ஸ்டான்டினோபிள்லயும் பிரான்ஸ்லயும் வந்து இவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, பாரிஸ்லயும் வந்து எந்த சப்போர்ட்டும் இவருக்கு கிடைக்கல. இங்க பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பிரெஞ்சு கூட்டணிகள் எங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறாரு. அப்போ அங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? சோ இவர் எடுத்த முயற்சி வந்து அவருக்கு வெற்றி பெறல. சோ இப்ப என்ன பண்றாங்க, கார்ன்வாலிஸ் பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இவருக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கா, இவரே வந்து படையெடுக்க ஆரம்பிக்கிறார். எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெங்களூர் போறாங்க. இந்த பெங்களூர்ல மீன்வேல் திப்பு சுல்தானை வந்து இவங்க 2 பேரும் ஆப்போசிட் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுட்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேயே வந்து திப்பு சுல்தானை தோற்கடிக்கிறாரு. ஸ்ரீரங்கப்பட்டினத்துல 2 பேர்த்துக்குமே பொருட்சேதமும் ஆகுது, 2 பேர்த்துக்குமே பொருளாதார சேதம் ஆகுது, படை வலிமை குறைஞ்சு போகுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானால முடியல. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி சப்போர்ட் கிடையாது, இவருக்கு இருக்கக்கூடிய படைகளுமே தோற்கடிச்சிட்டாங்க. ஆனா பிரிட்டிஷருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரோட ஆலிஸ் பிச்சஸ் மராத்தியர்களும் நிசாமும் பிரிட்டிஷருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. சோ இப்ப என்ன, அந்த ஸ்ரீரங்கப்பட்டத்துல திப்பு சுல்தானை தோற்கடிச்சிட்டாங்க. சோ இவர் இங்க மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு படைபலம் வேணும் அப்படிங்கறதுனால கார்ன்வாலிஸ் பெங்களூர் போறதுக்கு பதிலா திருப்பியுமே பின்னடைவு ஏற்படுறாங்க. இந்த இடத்துல மராத்தியர்கள் சப்போர்ட் பண்றாங்க. சோ எந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிரிகளை நம்மளே மாத்தி மாத்தி ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். இவங்களுடைய பொருட்கள், இவங்களுக்கான சேதங்கள், இவங்களுடைய வலிமைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்ப ஸ்ரீரங்கப்பட்டத்திலயும் பின்னாடி போகும்போது மராத்தியர்கள் என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த டைம் ஸ்ரீரங்கப்பட்டத்தை கைப்பற்றிடுறாங்க. ஓகேங்களா? சோ இதனால என்ன பண்ணிட்டாங்க, சுத்தமாவே திப்புவால முடியல. இவர் அமைதி உடன்படிக்கை போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. செகண்ட் மைசூர் வரலே கொண்டு வந்திருப்பாரா, அமைதி உடன்படிக்கை கொண்டு வந்துட்டாங்களா. அப்ப தேர்ட் மைசூர் வரலையும் திருப்பி உடன்படிக்கை போனோம் அப்படின்னா எப்படி, இவங்க வந்து இந்த வாட்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. முடியவே முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஒரு கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டாக்டிக்ஸ் பிளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரும் ஜெயிச்ச பகுதிகளை நீங்களே வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த இடத்துல கார்ன்வாலிஸ் என்ன பண்றாரு, சரி நான் உன்கிட்ட உடன்படிக்கைக்கு வரேன், ஆனா என்ன பண்ணணும், உன்னுடைய ஆட்சி பகுதிகளை நான் சொல்ற நிபந்தனைகளை நீ எனக்கு செய்யணும். அதுல என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னுடைய ஆட்சி பகுதிகளை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காமன் டாக்டிக்ஸ் இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ
பரமஹல் பீடபூமி, திப்பு சுல்தானுடைய ஆட்சி பகுதிகள் எல்லாத்துலயுமே பாதியை வந்து ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்படித்தான் கர்நாடகத்திலயுமே வந்து இவங்களுடைய உடன்படிக்கை மூலியமா ஒவ்வொரு பகுதிகளும் இவங்க எடுத்துட்டே இருந்திருப்பாங்க. மகாராஷ்டிராலையும் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, மும்பை, அடுத்தது கொல்கத்தா, பெங்கால், சென்னை, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப வேற வழியே இல்லாம திப்பு சுல்தானுமே கொடுக்க வேண்டியதா போச்சு. இதுல இவங்க ஒரு மூணு கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, திப்பு சுல்தானோட 2 மகன்களை வந்து பிணை கைதிகளா வச்சிருக்கணும். அந்த பிணை கைதிகளை ஏன் வைக்கணும் அப்படின்னா, இவர் ஏற்கனவே வந்து சொல்றது செய்ய மாட்டேங்கிறாரு, அமைதி உடன்படிக்கை வராரு, ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த அறிவு நம்மளுக்கு இல்ல பாருங்க. என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம யாருமே பிரிட்டிஷர் அப்போஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல இவங்க என்ன புத்திசாலித்தனமா பிளே பண்ணிருக்காங்கன்னா, நீ சொல்ற எனக்கு இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை செய்யாம போயிட்டேன்னா அதனால என்ன பண்றாங்க, அவங்களோட 2 பசங்களை வந்து பிணை கைதிகளா வச்சிருக்காங்க. அப்போ இந்த போர்ல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்ப இதுக்காக 3 கோடி ரூபாய் நீ எனக்கு செலவு பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிணை கைதிகளா வாங்கிட்டாங்க, போர் இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலத்துல 3 கோடி ரூபாய். ஓகேங்களா, சோ 3 கோடி ரூபாய் இப்ப இவங்க யாருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் சப்போர்ட் பண்றாங்களோ அகைன் பொறி போடுறாங்க. சோ யாருக்கு, மராத்தியர்களுக்கும் நிஜாமுக்கும் அவங்களுடைய கூட்டணிகளுக்கு இந்த 3 கோடியை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிட்டாங்க. சோ இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் இவங்க என்னென்னலாம் கோரிக்கைகள் கேட்டாங்களோ அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திப்புவோட 2 மகன்களை ஓகேன்னு சொல்லி ஸ்ரீரங்கப்பட்டத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதை பாக்குறது என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்போ 1794 மே 29 ஸ்ரீரங்கப்பட்டத்தை திருப்பி அனுபவிக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை மூலமா திப்பு சுல்தானுக்கு ரொம்பவே அவமானங்கள் ஏற்படுது. இந்த இழப்பின் மூலியமாவும் இவரோட அவமானங்களையும் இவரால வந்து தாங்கிக்கவே முடியல. இப்ப என்ன பண்றாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், இவன் வந்து என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான், என்னோட ரொம்பவே வந்து இவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துக்கு அகைன் இவரோட டாக்டிக்ஸ் பிளே பண்ண வராரு. அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 9ஆம் சாமராஜ். இவர் யாரு, மைசூர் அரசர் 9ஆம் சாமராஜ் இறக்குறாரு. ஓகேங்களா, இறந்ததுக்கு அப்புறம் யூஸ்வலா அங்க என்ன, யாரு நிஜாமா இல்ல அடுத்த அரசரா பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து பின்பற்றாங்க. ஆனா திப்பு சுல்தான் இந்த வாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, அது எதுவுமே அவர் செய்யல. இன்ஸ்டெட் இவர் அவங்க கிட்ட இருந்து பிரச்சனைகள் சப்போர்ட் எதிர்பார்க்கறதுக்கு மட்டுமே இருக்காங்க. சோ எப்போ 1787 கான்ஸ்டான்டினோபிளுக்கும் பாரிஸுக்கும் வந்து ஒரு தூதுக்குழு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா. சோ அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக முன்னாடி வராங்க. இந்த பிரெஞ்சு அரசு இருக்காங்களா, பாண்டிச்சேரியில பிரெஞ்சு அரசு கிட்ட சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் ஒரு தூதுக்குழு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த மொரீஷியஸ் உடைய கவர்னர் மாலரிக். ஓகேங்களா, சோ இவங்க யாரு கீழே இருந்திருக்காங்க அப்படின்னா, பிரெஞ்சோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா, பிரான்ஸ் கிட்ட இருந்து உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திப்பு வந்து பிரிட்டிஷர்ஸ் கூட போர் அறிவிப்பை சொல்லுவாரு. அது வரைக்கும் அவர் வந்து எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நிபந்தனைகள் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த டைம்ல இவங்களுக்கான ஒரு கடிதங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும். அப்ப வெல்லஸ்லி வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கார்ன்வாலிஸ் வந்திருப்பாரா, அதுக்கப்புறமா வெல்லஸ்லி வந்திருப்பாங்க. வெல்லஸ்லி கிட்டயும் ஒரு கடித உறவுகள் நடந்துகிட்டே இருக்கும். சோ ஃபைனலி என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு போர் அறிவிப்பும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இவங்களுடைய மகன்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கான அவங்களுடைய திருப்பியும் பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியுமே போர் அறிவிக்க செய்யும். சோ இப்ப அறிவிக்கக்கூடிய போர் என்ன, இப்ப தேர்ட் கர்நாடிக், அதாவது 3ஆம் மைசூர் போர் என்ன இருக்கும், அமைதி உடன்படிக்கைக்கு வந்துருச்சு. ஆனா பாதி பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க. இப்ப அடுத்தது போர் நடவடிக்கை வருது, அதுதான் 4ஆம் மைசூர் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ 4ஆம் மைசூர் போர் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா 1799. ஏன்னா 1798 வரைக்கும் பிரான்ஸ் கூட இவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அதுல யார் முக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெப்போலியன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மால்ரிக் அப்படிங்கிறவங்க இவங்க சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா கிடைச்சிருக்காது. இதனால கோவப்பட்ட வெல்லஸ்லி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அகைன் போர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் மைசூர் போரை அறிவிக்கிறார். சோ 4ஆம் மைசூர் போர் எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1799. திப்பு என்ன பண்றாரு, இவருடைய படையும் நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. ஆனா எதுவுமே வந்து நடக்கல. சோ 1796 என்ன பண்றாங்க அப்படின்னா, பாரிஸுக்கு மறுபடியும் ஒரு தூதுக்குழு அனுப்புறாரு. ஆல்ரெடி 98 வந்து நடந்திருக்கும், ரைட். சாரி 1787 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அகைன் 99 வந்து இவர் கொண்டு வர்றாரு. சோ ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் தூதுக்குழு அனுப்புறாரு. இந்த டைம்ல 1797 வருகை புரியுது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெஞ்சு தூதுக்குழுவானது மொரீஷியஸ்ல இருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிக்குது. ஆனா அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்,
அங்க யாரு மொரிஷியஸ் அரசர் மால்ரிக் இருந்திருப்பாரா, சோ அவர் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜாக்கோபியன் கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா பிரான்ஸ் அவங்களுடைய ஆட்சியில் அங்க என்ன பின்பற்றாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு ரூல். அப்போ பிரான்ஸ்ல இருக்கிறது மாதிரியே ஸ்ரீரங்கப்பட்டினத்திலயும், ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் இவங்களுடைய ரூரல் ஒரு ஏரியாவா இருக்கா, ஜாக்கோபியர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கோபியன் கிளப் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மைசூர் சுல்தானுக்கும் பிரெஞ்சு அரசுக்கும் ஒரு நல்லுறவு தெரிவிக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, சோ உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், எனக்கு நீ இருக்க, நம்ம 2 பேரும் ஹேண்ட் க்ளோவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இவங்களுடைய ஒரு கொடி வந்து பறக்க வர்றாங்க. யாரோட, பிரெஞ்சு குடியரசோட ஒரு கொடி கொடுக்குறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரான்சுடன் திப்பு ஏற்படுத்தி கொண்ட கூட்டணி. சோ இப்ப இவங்க 2 பேர் யாரு, இப்ப இவங்க 2 பேர் யாரு இருக்காங்க, பிரெஞ்சும் திப்பு சுல்தானும். இவங்க 2 பேர்த்துக்குமே ஆகாதவங்க யாரு, பிரிட்டிஷர். சோ இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கூட்டு படை ஒண்ணு நடக்குது. பிரிட்டிஷர் என்ன பண்றாங்க, திப்பு சுல்தானை வந்து உனக்கு போதும் போதும்னு சொல்லிட்டு 2 வாட்டி அமைதி உடன்படிக்கை கொடுத்துட்டாங்க. கடைசியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க. இதையும் தாண்டி அகெயின் நீ எனக்கு எதிராக வந்து போரிடுற அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சோட சேர்ந்துட்டு நீ கூட்டணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வெல்லஸ்லிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ போர் அறிவிக்கலாம். இப்ப வந்து திப்பு சுல்தானுடைய பதவியுமே ரொம்ப கம்மியா இருக்கு, பிரெஞ்சோட இடமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா, இது எங்க நம்ம பிரெஞ்சோட பிரச்சனை வந்துச்சு, கர்நாடிக் வரல இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கும். முதல்ல பிரெஞ்சு தான் அப்பர் ஹேண்டா இருந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் லோவர் ஹேண்டா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பிரெஞ்சு கிட்டே இவங்க கெஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அந்த 3ஆம் கர்நாடக போர்ல என்ன இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷர் அப்பர் ஹேண்டா மாறி இருப்பாங்க, பிரெஞ்சு லோவர் ஹேண்டா இருந்திருப்பாங்க. இப்போ பிரிட்டிஷருக்கு ஆல்ரெடி சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப 2 பேரும் கீழே இருக்காங்க, யாரும் திப்பு சுல்தானும் பிரெஞ்சும். இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. பிரிட்டிஷருக்கு வந்து இது வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா, சோ இப்ப என்ன பண்றாரு, நான் போர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் கீழ் மைசூரில் ஆங்கிலேய படை ஒன்றை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. சரிங்களா, நீங்க ஓகே உன்னோட நாடுகள் நீ எனக்கு கொடுத்துட்ட, வரி வசூலுக்குடைய உரிமை எனக்கு கொடுத்துட்ட, இதோட நீ என்ன பண்ற அப்படின்னா துணைப்படை திட்டத்தின் மூலியமா ஒரு படையை வந்து அங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திப்பு சுல்தானுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா பிரெஞ்சோட சப்போர்ட் கிடைக்குது. இல்ல நான் செய்ய மாட்டேன், என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதனால 1799ல 4ஆம் மைசூர் போர் நடக்குது. ஓகேங்களா, சோ ஆங்கிலேயர் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரை அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேவிட் பேட் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா ஸ்ரீரங்கப்பட்டத்தின் மீது ஒரு தாக்குதலா நடத்துறாரு. ஓகேங்களா, எல்லாம் நடத்ததுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டம் மட்டும்தான் அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸா இருக்கு. அந்த இடத்துலயுமே அவங்க இழந்துட்டாங்க. சோ திப்புவால ஐயோ திருப்பி நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமைதி உடன்படிக்கைக்கு வராங்க. இந்த டைம் அமைதி உடன்படிக்கையை ஏற்கிறதுக்கு அவங்க விரும்பல. செகண்ட்ல அமைதி உடன்படிக்கை வந்துருச்சு, அவங்களுடைய பகுதிகளை திருப்பி கொடுத்துட்டாங்க. தேர்ட்ல பகுதிகளை வந்து கைப்பற்றிட்டாங்க. சோ அமைதி உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க, ஆனா வந்து பாதி இடங்களை பிரிட்டிஷர் கைப்பற்றிட்டாங்க. 4th உடன்படிக்கையில முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதி உடன்படிக்கையை ஏற்கிறதுக்கு இவங்க தயாராகவே இல்லை. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில ஒரு ஐரோப்பிய படை வீரரால திப்பு சுல்தான் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். ஓகேங்களா, ஹைதர் அலி இறந்துட்டாங்க, திப்பு சுல்தான் இறந்துட்டாங்க. இப்ப திப்பு சுல்தானோட பையன் யார் இருப்பாங்க, 2 பேர் இருந்தாங்களா, பிணை கைதிகளை ஆல்ரெடி வச்சிருப்பாங்கல்ல. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களை வேலூருக்கு சிறை பிடிக்கிறதுக்காக வேலூருக்கு வந்து இவங்களை மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ வேலூர் கிளர்ச்சிக்கு, அதாவது வேலூருக்கு வந்து இவங்க சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மீன்வைல் சோ முதல்ல உடையார் கிட்ட இருந்து தான் ஹைதர் அலி அவங்களுடைய பதவிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அகைன் ஒரு 20 வருஷம் கழிச்சு 1596 to 1760 டைம்ல வந்து இவங்க முடிச்சிட்டாங்களா. உடையார் வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களையே வந்து பிரிட்டிஷர் என்ன பண்றாங்க அப்படின்னா மைசூருக்கு வந்து பதவியேற்க வைக்கிறார். இதுவுமே ஒரு டாக்டிக்ஸ். எதனால, உனக்கு உன்னோட சாம்ராஜ்யத்தை 200 வருஷம் கழிச்சு நான் திருப்பி தரேன், நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரிட்டிஷ் அவங்களுடைய கால் தடங்களை வந்து பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடையார் அப்படிங்கிறவங்களே யாராயிட்டாங்க, பிரிட்டிஷர்ஸ் தான் உண்மையான அதிகாரம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சபார்டினேட்ஸா மட்டும் இருக்கிறாங்க. சரிங்களா, சோ இப்படிதான் வந்து இவங்களுக்கானதும் கொண்டு வராங்க. அப்போ திப்பு சுல்தான வேலூர்ல வந்து சிறை வச்சு, அதாவது திப்பு சுல்தானோட பசங்களை வந்து வேலூர் சிறையில அடைக்கப்படுறாங்க. அப்ப அங்க வேலூர் கிளர்ச்சி நடக்குது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1806 முதலே பார்த்துருப்போம். இது பின்னாடி அடுத்ததுல பார்க்கலாம். பாளையக்காரர்கள் புரட்சி, வேலூர் புரட்சி எல்லாம் பார்க்கலாம். இந்த வேலூர் புரட்சிக்கு அப்புறம் கொல்கட்டாவுக்கு மாத்துறாங்க. ஓகேங்களா, சோ கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டார்கள். இப்படி ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் சுல்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போர் வந்து முடிவுக்கு வருது. ஓகேங்களா, இப்படி வந்து மேக்சிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. சோ கர்நாடக் வார்லயே பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கா நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மைசூர் வார் நடந்துட்டு இருக்கு. மைசூர் கூட ஒரு 4 வார் நடக்குது. சோ இவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோற்கடிச்சிட்டு எல்லா பகுதிகளையுமே இவங்க மீட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா, சோ இப்படி பிரிட்டிஷர்ஸால அசைக்க முடியாத ஒரு சக்தியா வந்து இந்தியால உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1799ல இவங்களோட இஷ்யூ முடியுது. 1799ல தான் 4வது மைசூர் போர் வருது. சோ இது எப்ப தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வார் அப்படிங்கிறது 1780ஸ்க்கு முன்னாடி 1764லயே வந்திருக்கும். ரைட், 1768லயே பாருங்க.
ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய முதல் மைசூர் போருக்கு காரணமா இருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ எப்போ 1780 to 84 செகண்ட் மைசூர் வார் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மைசூர் வார் அப்படிங்கிறது ஸோ 1767 நடக்குது. ஸோ 1767 to 69. ஸோ 1767 இருந்து 1799 கிட்டத்தட்ட 30 வருஷம், ரைட்? ஸோ 30 வருஷம் இவங்களுக்குள்ள ஒரு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த 30 வருஷத்தோட போராட்டத்தோட முடிவுல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர்கள் பெருமளவான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பாளையக்காரர்கள் புரட்சி என்னவா இருக்கு, ஸோ தமிழ்நாட்டுல என்னென்ன புரட்சிகள் இவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.